முடிஞ்ச வரைக்குமே நம்ம நீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எடுக்கும்போது நல்லா மடித்து நீட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லா பிடிச்சிடும். நம்மளை ரொம்ப கசகசெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அயன் பண்ணுங்கள். அயன் பண்ண தெரியல, லைன் பாக்ஸ் இல்லைன்னா நல்லா நீட்டாக மடித்து கொடுத்துருங்க. இவங்களுக்கு பில் போட்டிருக்கேன். இந்த பில் வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஒரு 1330 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு. அதே தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஹூக்கெல்லாம் வச்சு எடுத்தாச்சு. பெரிய ப்ளவுஸ் 40-44 தைக்கும்போது தான் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ் எல்லாமே 3/4 மணி நேரத்தில் தைச்சிடலாம். ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் ஸ்டிச்சிங்கோட டைமிங் வந்து வேரி ஆகும். அது ரெகுலராக தைக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியும். அது அவங்க ஃபாலோ பண்ணி தைச்சிட்டே வரும்போது சின்ன ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது, பெரிய ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ரெகுலராக உட்காந்து தைக்கிறவங்க. ஹலோ ஐம் சாரா. இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட தொடர்ச்சி வீடியோ. போன வீடியோவில் வந்து கிளாத் வாங்கின உடனே, மெட்டீரியல் வாங்கின உடனே எப்படி பில் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங், அப்புறம் எவ்வளோ ப்ளவுஸ் நான் தைச்சிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டு, அதே மாதிரி அந்த பில்லோட கால்குலேஷன் தான் வரும். ஹூக் எப்படி வச்சுருக்கேன், அது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். இந்த வருஷத்துலேருந்து நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹூக் மாற்ற இடம் இருக்குல்ல, அது வந்து வீயாக நம்ம அடிப்போம், தையல் மிஷினில் வச்சு வீயாக அடிப்போம். நான் அப்படி அடிக்காமல் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அந்த இடத்துல ஐநாட் வச்சு கட்டியிருக்கேன். ஏன்னா நிறைய ஆர்டர் ப்ளவுஸ் எனக்கு வந்து அதனாலே வருது. நான் தைச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த ப்ளவுஸில் அந்த கொக்கி மாற்ற பட்டி மட்டும் பிஞ்சு நிறையா இருக்குது. அந்த மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு ஆர்டருக்கு பழைய ட்ரெஸ்ஸு. எனக்கு அதை வாங்க இஷ்டம் இல்லை. அதனால் நான் தைச்சி கொடுக்கும்போது இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்றேன். பின்னாடி எனக்கு ஆர்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சாரியில் ஓரம் அடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் பிசுறு தெரியுது, அதையும் மடித்து அடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து அவங்களே லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ப்ளவுஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேலை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வலுவலுன்னு இருக்குது. கட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் எங்கேயும் வண்டியில் உட்காந்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 3 சாரியும் 3 ப்ளவுஸும் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அந்த ப்ளவுஸ் தான் இது. நார்மல் ப்ளவுஸ் தான். 3 ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான், 34 சைஸ் இவங்களுக்கு. அதனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பெரிய ப்ளவுஸு 40-44 தைக்கும்போது தான் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ் எல்லாமே 3/4 மணி நேரத்தில் தைச்சிடலாம். ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் ஸ்டிச்சிங்கோட டைமிங் வந்து வேரி ஆகும். அது ரெகுலராக தைக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியும். அது அவங்க ஃபாலோ பண்ணி தைச்சிட்டே வரும்போது சின்ன ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது, பெரிய ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ரெகுலராக உட்காந்து தைக்கிறவங்க. எனக்கு வந்து இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தாச்சு ஒரு ப்ளவுஸுக்கு. அதனால் ஒரு நாளே முடிச்சிட்டேன். இது வந்து அளவு ப்ளவுஸ், அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் இது. இவங்களுக்கு ரேட் எப்படி நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 3 நார்மல் ப்ளவுஸுக்கு 300 ரூபா. அதுக்கப்புறம் சாரீ வந்து 2 சாரீ தான் புது சாரீ. ஒன்று வந்து ஆல்ரெடி கூட அடிச்சிருந்துச்சு. நடுவில் இருக்க பிங்க் இருக்குல்ல, இந்த பிங்க் வந்து ஓரம் அடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. ஒரு பாக்ஸ் மாதிரி எல் மாதிரி கிழிஞ்சிருந்துச்சு. அதை ஃபுல்லாக தைச்சி கொடுத்தேன். அதுக்கு ஒரு 10 ரூபா, 350 ரூபா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 நார்மல் ப்ளவுஸு, ஒரு லேஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸு. இந்த பொண்ணு வந்து இந்த நெக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி கேட்டே போனாங்க. இவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர். நான் ரேட்டு ஏற்றுனாலும் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க. இருந்தாலும் எங்கிட்டே தைக்கிறங்காட்டிக்கு சரி ஓகே ஒரு 20 ரூபா தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னு சொல்லி எங்கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லேஸ் வச்சுருக்கேன். லைனிங் நான் தான் எடுத்து போட்டேன். அடுத்து வந்து 2 நார்மல் ப்ளவுஸ். முடிஞ்ச வரைக்குமே நம்ம நீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எடுக்கும்போது நல்லா மடித்து நீட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லா பிடிச்சிரும். நம்மளை ரொம்ப கசகசெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அயன் பண்ணுங்கள். அயன் பண்ண தெரியல, லைன் பாக்ஸ் இல்லைன்னா நல்லா நீட்டாக மடித்து கொடுத்துருங்க. இல்லை ரேட் போட்டிருக்க பாருங்கள். 2 நார்மல் ப்ளவுஸு, ஒரு டிசைனர் ப்ளவுஸு, லேஸு, லைனிங் 500 ரூபா. இவங்க வந்து சாரீ கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸெல்லாம் ஒரு 2 மாதமாக எங்கிட்டே கிடந்தது. சரி அழகாக இருக்குது இந்த சாரியும். குபேரா பட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீ தான். இந்த சாரிக்கு வந்து இந்த டிசைன் வச்சுருக்கேன். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் டிசைன் வைக்க விரும்ப மாட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே விரும்பலை. சரி என்ன பண்ணுறது, அவசரம். அந்த பொண்ணோட அண்ணனுக்கு வந்து நிச்சயம். அதனால் நானும் வாங்கி லேட் பண்ணிட்டேன். அதனால் சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பீட்ஸ் மட்டும் அந்த நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கேன். எனக்கே உண்மையாக இந்த இது பிடிக்கல. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸுக்கு மட்டும். அவசரம், எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான்.
அப்புறம் இவங்களே ஒரு 5 ப்ளவுஸ் பக்கம் கொடுத்தாங்க, 5 4 பக்கம் கொடுத்தாங்க. அது ஒன்று ஒன்றா மேலே வைக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் சாரிக்கு ப்ளைனாக ஒரு லைனிங் ப்ளவுஸு, லேஸ் எதுவுமே இல்லை, பைப்பிங் எதுவுமே இல்லை, நார்மலாக லைனிங் வச்சு தைக்கிற ப்ளவுஸ் தான். அடுத்து வர 2 ப்ளவுஸுமே லேஸ் வச்சு தைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸு, இதுக்கு வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சுருந்தேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ரெண்டுத்துக்குமே கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சிம்பிளாக, ரொம்ப அந்த லேஸு ஹெவியாக தெரியக்கூடாது, அந்த கோல்டோட மேட்ச் ஆகிற மாதிரி அந்த லேஸு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை ப்ளவுஸும் தைக்கிறது பெருசு கிடையாது, ஊக்கு வைக்கிறது ரொம்ப பெருசு. ஊக்கு வச்சு ஹெம்மிங் பண்ணி ஐநாட் கட்டுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ப்ளவுஸ் உட்காந்து 1 மணி நேரம் தைக்கிறோன்னா அதே 1 மணி நேரம் கழுத்துக்கு ஹெம்மிங் வைக்கிறதுக்கு, கைக்கு ஹெம்மிங் வைக்கிறதுக்கு ஊக்கு 5 ஊக்கு கட்டணும், 7 ஐநாட் போடணும். இதுக்கு அந்த டைம் அப்படியே ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் சாரீ, இதுக்கும் லேஸ் வச்சுருக்கேன். இங்கே ஒயிட் கலர் ஸ்டோனாக இருக்குல்ல, சின்ன சின்னதாக ஃபுல்லாகவே இருந்துச்சு. சேலையோட கீழ் பகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸில் ஒயிட் கலரில் சில்வர் கலர் அதில் வந்து லேஸ் வச்சுருக்கேன். கைக்கும் அதே மாதிரி லேஸ் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், என்னால் முடியலை, உடம்பு சரியில்லை, வாங்கி வச்சுட்டேன், கையில் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இவங்க மேரேஜுக்கு வந்து என்னால் தைக்க முடியல, இவங்க அண்ணன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து தைக்க முடியல. நான் சொல்லிட்டேன் என்னால் முடியல, நீங்கள் கையில் இருக்கிறது மட்டும்தான் தைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வேறு பக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ கூட கொஞ்சம் எனக்கு தைச்சிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எப்படா முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பில் போட்டிருக்கேன். இந்த பில் வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன், ஒரு 1330 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு. அதே தான், இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஹூக்கெலாம் வச்சு எடுத்தாச்சு. இந்த பில் அப்படியே வச்சு அவங்க கட்டப்பையில் கொடுத்தாங்க, அப்படியே அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும். அவங்க வந்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அவங்க வந்தோடனே எடுத்து கொடுக்குறதுக்கு. தைச்சி முடிச்சோன்னே தனியாக ஒரு வெளியே ஹாலில் வந்து ஒரு சேர் போட்டு வச்சுருப்பேன், அங்கே வந்து வச்சுருவேன். நான் இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ளவுஸ் எவ்வளோ சாரின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கும், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் இல்லைனாலும் அவர் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு சில பேர் வந்து வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்புறம் காசு தரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் அப்போ என்ன ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்னா, இப்போதைக்கு என்னால் முடியாது, நீங்கள் காசை கொடுத்துட்டே நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். இந்த ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வீடியோ வந்து போடலை, இதான் வந்து அவுட்லுக் பார்த்துக்கோங்க. அவசர அவசரமாக தைச்சேன், எதுவுமே வீடியோஸ் வந்து எனக்கு எடுக்க முடியல. அதனால் சும்மா மேலாப்பில் மட்டும்தான் அந்த டிசைனை மட்டும்தான் காட்டுறேன். இனி வர நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நிறைய டிசைன் வச்சு நான் தைச்சி காட்டுறேன். இந்த ப்ளவுஸு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான். இப்போ போன இது காட்டின வரைக்குமே எங்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே தைச்சிருந்தேன். இதெல்லாம் அப்பப்போ இடையில வந்த ப்ளவுஸு. இப்போ பேக் சைட் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பிசுறு இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்லாம் சொல்ல முடியல. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கோங்களேன், 1/2 அன் ஹவரே அதிகம் தான். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு பீட் ஒர்க் வச்சு ஹெம்மிங் பண்ணணும். நெக்கில் மட்டும் கொஞ்சம் சாரியோட கலரை வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கேன் லைட்டாக. இது வந்து அந்த பக்கத்து வீட்டில் மேரேஜ் சொன்னேன்ல, அவங்களோட தான். மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லி தைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க, தைச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து நல்லா கிராண்டாக லுக் வந்து நல்லா காட்டுச்சு. இதான் வந்து சாரீக்கு வந்து குஞ்சம் போட சொல்லியிருந்தாங்க, அதுவும் போட்டு கொடுத்தேன். ஒரு சைடு வந்து ஓரம் அடித்தாச்சு. இந்த சாரீக்கு வந்து நான் 500 ரூபா வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த குஞ்சம் கட்டுறதுக்கு 40 ரூபா போட்டிருந்தேன். சாரீ ஓரம் ஒரு 10 ரூபா, ப்ளவுஸ் வந்து ஒரு 450 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களும் இப்போ தான் கொடுத்துருந்தாங்க, அதாவது தைக்க வந்த ப்ளவுஸ் தான். ரெண்டுமே நல்ல காட்டன் சாரீஸு. விலைலாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரேட் கம்மி தான். இவங்க வந்து ஒரு டீச்சர். நானும் நினச்சேன் ஒரு 700-800 ரூபாயாவது இருக்கும், ஏன்னா அவங்க டீச்சர் நல்ல காட்டனில் தான் கட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவங்க வந்து என்ன மாதிரியாக இருக்காங்க, என்ன போல் சிம்பிளாக இருக்கணும், நல்லா நீட் லுக்காக கிடைக்கணும்னு நினச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பிங்க் கலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌனும் ஒரு மாதிரி கலரில் வந்து ப்ளவுஸு. அடியில் இருக்க சாரீக்கு வந்து அதே சேம் கலர் ரன்னிங் ப்ளவுஸ் தான், நல்லா காட்டன் லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு 430 ரூபா. ஏன்னா ஒரு சாரியில் வந்து குஞ்சம் இருந்துச்சு, ஆனால்